அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இங்கே ஆசிரியர் சில தினங்களுக்கு முதல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவின் நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை முன்வைத்தார். அதை பற்றி இங்கே ஆசிரியர் அலசுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். ஆசிரியர் தலையங்கம். ரணில் ஆணைக்கும் அடி சறுக்கும். ரணில் ஆணைக்கும் அடி சறுக்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலில் பழுத்தவர். சர்வதேச விவகாரங்களை எதிர்கொள்வதில் இலங்கையில் எவருடனும் ஒப்பிட முடியாதவர் என்று கருதப்படுபவர். சர்வதேச ரீதியில் இலங்கையின் புத்திஜீவி அரசியல்வாதி என்றால் அனைவருக்கும் உடன் நினைவுக்கு வருபவர் ரணில் விக்ரமசிங்கா தான். ஆனால் அல் ஜசீராவில் அவர் பங்கு கொண்ட நேருக்கு நேர்காணல் நிகழ்வில் ரணில் தொடர்பான அரசியல் பிம்பங்களை தகர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. ஓர் இளம் ஊடகவியலாளரின் கேள்விகளை எதிர்கொள்வதில் ரணிலிடம் பதற்றம் தெரிந்தது. ஒருவேளை வயது கூடிவிட்டதால் ரணில் முன்னைய நிதானத்தை இழந்தும் போயிருக்கலாம், அல்லது அவரது அலட்சிய மனோநிலையாலும் இது நிகழ்ந்திருக்கலாம். கோட்டபாய ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்ட நிலையில் சடுதியாக ஜனாதிபதி ஆனவர்தான் ரணில் விக்ரமசிங்கா. ஒரு தனி மனிதராக பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்த ரணில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற ஆதரவில் முற்றிலுமாக தங்கியிருக்க வேண்டியிருந்தது. ஒரு புறம் ராஜபக்சக்களை பாதுகாக்கும் பணியையும் அவர் செய்தார். முக்கியமாக கோட்டாபாய ராஜபக்சவின் வேண்டுகோளுக்கு அமைவாகவும் சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. உதாரணமாக அலி சப்ரி வெளிநாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டமையும் அவ்வாறானது ஒன்றுதான். ராஜபக்சக்கள் மூலம் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் ஆட்டத்தை ஆடினார். ஆனால் அவரால் சிங்கள மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற முடியவில்லை. சாதாரணமாக தமிழர்கள் மத்தியில் ரணில் தொடர்பில் இருந்த அபிப்பிராயம் அளவுக்கு கூட சிங்கள மக்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்காவின் ஜனாதிபதி பதவி காலத்தில் ஈழத்தமிழ் மக்களின் கரிசனைகளில் அவர் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண்பிக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை எதிர்கொள்ளும் விடயத்தில் பொதுஜன பெரமுனவின் முன்னைய கொள்கை நிலைப்பாட்டை வழிமொழிபவராகவே இருந்தார். 2015 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் எவற்றையெல்லாம் ஆதரித்து பேசினாரோ பின்னர் தலைகளாக தெரிந்தார். அவற்றுக்கு எதிரான நிலைப்பாடு உடையவராக தன்னை காண்பித்துக் கொண்டார். இவ்வாறானதொரு பின்புலத்தில் சர்வதேச ஊடகம் ஒன்றில், அதிலும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பகுதியொன்றில் இவ்வாறானதொரு நிகழ்வில் எந்த துணிவில் அவர் பங்கு கொண்டார்? ஏனெனில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எதனையும் செய்யாத நிலையில் கேள்விகளுக்கு பதிலளிப்பது கடினமானது. இதனை ரணில் முன்னரே கணித்து செயல்பட்டிருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கா தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒப்பீட்டடிப்படையில் அபிப்பிராயம் இருந்திருக்கிறது. ரணிலுடன் சில விடயங்களை பேசலாம் என்னும் கணிப்பும் இருந்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக அவரின் கருத்துக்களை பார்க்கும்போது ரணிலையும் தென்னிலங்கையின் சராசரி அரசியல்வாதிகளின் வரிசையில் வைத்து நோக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னதான் கெட்டித்தனம் இருந்தாலும் ஆணைக்கும் அடி சறுக்கும் என்பது மட்டும் உண்மை. நன்றி. ஈழநாடு.